ஹலோ காய்ஸ், வெல்கம் டு லூர்து விலாக்ஸ். நான் தான் உங்கள் லூர்து பேசுகிறேன். ஸோ நான் ஒரு ஃபோன் புதுசாக வாங்கியிருக்கேங்க. என்ன ஃபோன்னா OnePlus 11R தாங்க. இது நான் எப்படி வாங்கினேன்னா, ஆக்சுவலாக என்னோடய பழைய ஃபோன் வந்து 9R இருந்துச்சுங்க. அதில் வந்து டிஸ்பிளேல கோடு வந்துச்சு, க்ரீன் லைன். ஸோ அதை நான் சேஞ்ச் பண்ணுறதுக்கு OnePlus ஷோரூம் விஆர் மாலுக்கும் போனேன். சென்னையில் இருக்குது, ஃபீனிக்ஸ் மாலும் போனேன், எங்கேயுமே கிடைக்கல. ஸோ டி நகரில் இருக்கிற OnePlus ஷோரூமுக்கு போனால் 11R மட்டும் ஸ்டாக் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ 5000 எக்ஸ்ட்ரா கட்டிவிட்டு இந்த பவர் கேபிள் அண்ட் ஹெட்டு இதெல்லாம் அவங்ககிட்ட கொடுத்துட்டு, நான் எல்லா ஃபோனோட ஃபுல்லாக டீடெல்லாம் ரேஸ் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட கொடுத்தவொடனே புது ஃபோனாக கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் நம்ம வெயிட் பண்ணுற டைம் தான் அதிகமாகுமே கண்டி, வேறு எதுவும் இல்லை. வெயிட் பண்ணி புது ஃபோன் வாங்கிட்டு போகலாம். 5000 தான் கட்டணும், வேறு எதுவுமே இல்லை. ஸோ உங்களுக்கு இது மாதிரி எதனா ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் நியர்பை ஷோரூமில் போய் OnePlus ஷோரூமில் போய் பார்த்து சேஞ்ச் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி நிறைய செட்டிங்ஸ்லாம் அதில் பண்ணுவாங்க. ஸோ ஓல்டு டேட்டா வந்து நீங்கள் பேக்கப்புக்கு எடுத்து வச்சுக்கோங்க வீட்லேயே, லேப்டாப்லேயோ இல்லை உங்கள் சிஸ்டம்லேயோ இல்லை பென்ட்ரைவ் ஹார்ட் டிஸ்கில் எடுத்து வச்சுட்டு அப்புறமா அங்கே வந்து எரேஸ் பண்ணுங்க. அப்புறம் வேறு என்ன கேட்டாங்கன்னா வந்து அந்த பில்லு கேட்டாங்க. அந்த பில்லு எங்கே கடையில் வாங்கினேன், எப்போ வாங்கினீங்க, அந்த பில்லு ப்ளஸ் வந்து காப்பி ஆஃப் த பில்லு அதையும் சப்மிட் பண்ணி 5000 கட்டினா நம்மளுக்கு புது ஃபோனே கொடுத்துட்றாங்க. ஸோ நானும் ரெண்டாவது வாட்டி ஃபோன் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் வந்துச்சு, ஃபஸ்ட் வாட்டி சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அது டிஸ்பிளே மட்டும் தான் சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோனே சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க 11R. சப்போஸ் இந்த 11Rல வந்து க்ரீன் லைன் வந்தாலும் இப்போது வேறு ஃபோன் அப்டேட் வச்சு 13R கொடுப்ப வாய்ப்பு இருக்குது. ஸோ இது யாருன்னா உங்கள் ஃபோனில் ப்ராப்ளம்னா கண்டிப்பாக இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணி OnePlus ஷோரூமில் போய் மாற்றிங்க. ஸோ இதில் எனக்கு ஒரே ஹாப்பி தாங்க. ஸோ ஹாப்பியாக புது ஃபோனும் வாங்கிட்டேன் ஒரு 5000 செலவில். ஆக்சுவலாக 9R எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கினா 40,000க்கு வாங்கினேங்க, ஒயில் ஸ்டார்டிங் 3 இயர்ஸ் பிஃபோர். அந்த 3 இயர்ஸ்க்கு அப்புறம் திருப்பி லைன் ப்ராப்ளம் வந்து ஃப்ரீயாக எனக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க டிஸ்பிளே. திருப்பி ஒரு 1 இயர் யூஸ் பண்ணி திருப்பியும் லைன் வந்ததுனால திருப்பி போய் ஷோரூமில் போய் 5000 கட்டினேன். இதோட செலவு பார்த்திங்கன்னா டோட்டலாக 45,000. ஸோ இதுதாங்க என் 9R மொபைல். ஃபுல்லாக கோடு லைனாக டெய்லி ஒன்று ஆட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ நானும் மாற்றணுன்ட்டு ரொம்ப ஆஃபீஸ் போய் தூங்காமல் இல்லாமல் போயிட்டு ஆஃபீஸ் போயிட்டு அங்கேயே வெயிட் பண்ணி அப்புறம் போய் ஷோரூம் போயிட்டு மாற்றிட்டு வந்தேங்க ஒரு நாளில். ஸோ ஐம் ஸோ ஹாப்பிங்க. இது மாதிரி உங்களுக்கு எதனா ப்ராப்ளம்னா இது மாதிரி நீங்கள் போய் சேஞ்ச் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நம்ம ஓல்டு கேபிள் வந்து அறந்து போயிருந்துச்சு. சரி அதையும் கொடுத்தேன், புது கேபிள் புது சார்ஜர் ஒன்று கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் எதனா ப்ராப்ளம்னா கூட ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் ஷோரூம் போய் நீங்கள் கொடுத்து மாற்றிக்கலாம். ஃபோனில் எதனா டேமேஜ் இருந்தால் தான் நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறமா தான் ஃபோன் வாங்க முடியும். ஸோ என் ஃபோனில் வந்து பின்னாடி பேக் கேஸ் உடஞ்சிருந்தது. ஸோ அதை சேஞ்ச் பண்ண உடனே தான் வந்து அக்செப்ட் பண்ணாங்க. 5000 கட்டி திருப்பி இந்த ஃபோன் வாங்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.